ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய கடற்படைக்காக TEDBF அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட் டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்த ஃபைட்டர் ஜெட் இந்தியா தற்போது கடற்படைக்காக வாங்க உள்ள ரஃபேல் எம் மற்றும் சூப்பர் ஹார்னட் விமானங்களை விட சிறந்த விமானமா டெவலப் செய்யப்பட்டு வருவதாகவும், இந்த விமானம் ஒரு 5ஆம் தலைமுறை விமானமா இந்தியா உருவாக்க போறாங்க அப்படின்னும் செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோல TEDBF ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட் குறித்தும் இந்த விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய கடற்படையின் வைஸ் சீஃப் அட்மிரல் SN கோர்மாடே அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில ரஃபேல் எம் மற்றும் சூப்பர் ஹார்னட் விமானங்கள் வாங்குவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா, இந்திய கடற்படை தற்போது உள்நாட்டு தயாரிப்புகள்ல அதிகமா கான்சென்ட்ரேட் செய்து வருவதாகவும், இந்திய கடற்படைக்காக TEDBF அப்படிங்கிற ஒரு அதிநவீன போர் விமானம் டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்த போர் விமானம் 2030வது வருடம் தான் கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பயன்படுத்துவதற்காக தான் ரஃபேல் எம் மற்றும் சூப்பர் ஹார்னட் விமானங்களை வாங்குவதாகவும், ஃபியூச்சர்ல TEDBF விமானம் தான் இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல அதிக அளவு பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல MiG-29K விமானங்களை பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா இந்த விமானங்கள்ல ஏற்படுற கோளாறு காரணமா இந்தியா இந்த விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதற்காக தான் ரஃபேல் எம் மற்றும் F-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களை இந்தியா சமீபத்துல சோதித்து பார்த்தாங்க. ஆனா இந்தியா ரஃபேல் எம் மற்றும் F-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களை விட அதிநவீனமான TEDBF அப்படிங்கிற ஒரு விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானம் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியால் டெவலப் செய்யப்பட்டு HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட உள்ளது. இந்த விமானத்தோட முதல் பறத்தல் 2026வது வருடம் நடத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இந்த TEDBF விமானத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி நேவல் LCA அப்படிங்கிற விமானத்தை இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குறதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கி இருந்தாங்க. இந்த விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானம். இதன் காரணமா நேவி இந்த விமானத்தை ஏற்க மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகுதான் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இந்திய கடற்படைக்காக பிரத்யேகமா 2 இன்ஜின் கொண்ட TEDBF விமானத்தை டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்திய கடற்படையின் MiG-29K விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் TEDBF விமானம் ஃபோல்டபிள் விங்ஸ் கொண்ட விமானமா டெவலப் செய்யப்பட்டு வருது. இதன் மூலமா குறைவான இடத்துல நிறைய விமானங்களை நிறுத்த முடியும். அடுத்து இந்தியாவுடைய 3வது ஏர்கிராஃப்ட் கேரியரான INS விஷால் கேட்டர்புல் லான்ச் சிஸ்டம் கொண்ட கப்பலா உருவாக்கப்பட உள்ளது. அதனால TEDBF விமானம் கேட்டர்புல் லான்ச் சிஸ்டத்தின் மூலமா லான்ச் செய்யும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. தரையில் இருந்து இயங்கக்கூடிய ட்வின் இன்ஜின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டையும் இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த விமானத்தை ஆம்னி ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் ஆம்னி ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்டுக்கு சூப்பர் தேஜஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இந்த விமானம் 40% ரஃபேல் போர் விமானங்களை விட செயல்திறன் அதிகமா உள்ள விமானமா டெவலப் செய்யப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த விமானம் ரஃபேல் போர் விமானத்தை விட 30% விலை குறைவா இருக்க போகுது. வரும் காலத்துல இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS விக்ரமாதித்யா, INS விக்ராந்த் மற்றும் INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல MRCA திட்டத்தின் கீழ் வாங்கக்கூடிய ரஃபேல் எம் மற்றும் TEDBF விமானங்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. TEDBF விமானத்துல கிட்டத்தட்ட 90% காம்போசிட் மெட்டீரியல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இதனால குறைவான விலை மற்றும் அதிக நம்பகத்தன்மை கொண்ட விமானமா இந்த விமானம் உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஒரு கேரியர் பேஸ் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டா உருவாக்கி வர்றாங்க. தற்போது இந்தியா வாங்க உள்ள ரஃபேல் எம் மற்றும்
மற்றும் சூப்பர் ஹார்னட் விமானங்கள் ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானம். இந்தியா TEDBF விமானத்தை ஒரு 5ஆம் தலைமுறை விமானமா உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவின் TEDBF விமானம் ரஃபேல் M4 விமானத்தை விட அதிக த்ரஸ்ட் கொண்ட விமானமா டெவலப் செய்யப்பட உள்ளது. இதன் காரணமா ரஃபேல் M4 விமானத்தை விட அதிகமான எடையை சுமந்து கொண்டு இந்த விமானங்களால் பறக்க முடியும். TEDBF விமானம் மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. மாக் 1.6 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 1.6 மடங்கு வேகமா இந்த விமானத்தால் பறக்க முடியும். இந்த விமானம் 16.3 மீட்டர் நீளமும் 11.2 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்ட விமானமா உருவாக்கப்பட உள்ளது. TEDBF விமானம் அதிகபட்சமா 26,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த விமானம் கிட்டத்தட்ட 60,000 அடிக்கும் மேல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. TEDBF விமானம் பலவிதமான ஏர் ஆபரேஷன்களை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டா உருவாக்கப்பட்டு வருது. அதாவது காம்பாக்ட் ஏர் பெட்ரோல், இன்டர்செப்ஷன், கிரவுண்ட் அசால்ட் ஸ்ட்ரைக், மேரிடைம் ஸ்ட்ரைக், ரெகானசன், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மற்றும் பட்டி ரீஃபியூலிங் போன்ற அனைத்து விதமான ஏர் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்யும் வகையில இந்த விமானங்கள் வடிவமைக்கப்பட்டு வருது. இந்த விமானத்துல 5th ஜெனரேஷன் விமானங்களுக்கே உரித்தான சர்பன்டைன் ஏர் இன்லெட், இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. TEDBF விமானத்துல ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல், ருத்ரம் 1 மற்றும் ருத்ரம் 2 போன்ற ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் போன்ற பல ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தும் வகையில இந்த விமானங்கள் வடிவமைக்கப்பட உள்ளது. இந்தியா முதல்ல டெவலப் செய்த LCA நேவிஸ் சிங்கிள் இன்ஜின் விமானத்தை விட அனைத்து விதத்திலையும் TEDBF விமானம் அதிநவீன விமானமா டெவலப் செய்யப்பட்டு வருது. LCA நேவிஸ் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்துல F404 இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா இப்போ இந்தியா டெவலப் செய்து வரும் TEDBF விமானம் 2 இன்ஜின் கொண்ட விமானமா டெவலப் செய்யப்பட உள்ளது. இந்த விமானத்துல F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜின்னால அதிகபட்சமா 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். TEDBF விமானத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட உதம் AESA ரடார் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ரடார் தான் இந்தியாவுடைய ஆம்கா விமானம் மற்றும் தேஜஸ் MK2 விமானத்திலையும் பயன்படுத்தப்பட உள்ளது. TEDBF விமானம் LCA நேவி விமானத்தை விட 2 மடங்கு அதிகமான எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. 2021ல ஏரோ இந்தியா ஷோல TEDBF விமானத்தோட மாக்கப் மாடலை டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மாக்கப் மாடலை வச்சு பார்க்கும் பொழுது TEDBF விமானத்துல ஆங்குலர் ஏர் இன்டேக் மற்றும் கெனாட் நாச் போன்றவை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த விமானத்தோட ரடார் கிராஸ் செக்ஷனை குறைக்க முடியும். இந்திய அரசாங்கம் இந்த TEDBF விமான ப்ராஜெக்ட 2020லே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான 13,000 கோடி ரூபாயை கூடிய விரைவில் சாங்ஷன் செய்ய உள்ளாங்க. இந்த 13,000 கோடி சாங்ஷன் செய்யப்பட்ட பிறகு இந்த விமானத்தோட டெவலப்மெண்ட் அதிவேகமா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து டெவலப் செய்யும் இன்ஜின்களை TEDBF விமானத்திலையும் பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்திய விமானப்படைக்கு எப்படி ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டோ அதே போன்று இந்திய கடற்படைக்கு TEDBF 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட் மிகவும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா பார்க்கப்படுது. இந்த விமானங்கள் வரும் காலத்துல சீனாவின் ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில எதிர்ப்பதற்கு ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. முதல்ல இந்திய விமானப்படைக்கு 57 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்க இந்தியா திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா இந்த விமானத்தோட எண்ணிக்கையை இந்திய கடற்படை சமீபத்துல பாதியா குறைச்சாங்க. இதற்கு பலர் கேள்வி எழுப்பினாங்க, எதற்கு இப்படி விமானங்களின் எண்ணிக்கையை பாதியா குறைக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அப்போ நேவி எதற்காக இப்படி விமானங்களின் எண்ணிக்கையை குறைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வெளிப்படையா எந்த ஒரு பதிலையும் சொல்லல. இப்போ இந்த TEDBF விமான ப்ராஜெக்ட் வேகம் எடுப்பதை பார்க்கும் பொழுது
இந்தியா அதிகமான எண்ணிக்கையில TEDBF விமானங்களை உருவாக்குவதற்காக தான் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை இந்திய கடற்படை குறைச்சிருக்காங்க. இந்த TEDBF விமானங்கள் டெவலப் செய்யப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் பொழுது இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.